நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2/8/2026 3ஆம் தேதி ஆடி 18 நான் மேட்டூர் வர்றேன். காலையில் 10 மணிக்கு மேட்டூர் வர்றேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிட்டுட்டு மேட்டூர் என்ன லொக்கேஷன் கேட்டு வாங்க, நேரில் சந்திப்போம். உலக சகோதரிகள் தினம் நண்பர்களே. இந்த சகோதரிகள் தினத்தில் என்னுடைய சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்கள் பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்க்கவேன வாழ்த்து மகிழ்கிறேன். உங்கள் சகோதரி இருந்தால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. உங்களுடைய சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. சகோதரிகள் இருந்தால் அது மிகப்பெரிய கொடுப்பினை புண்ணியம். அதனால் அவர்கள் ஏதேனும் ஏதாவது கோச்சிக்கிட்டோ இல்லை ஏதாவது சொத்து பிரச்சனையிலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போமே, நம்மளே எல்லாவற்றுக்கும் முதற்படியாக இருப்போம் அப்படின்னு உங்கள் சகோதரியை போய் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாக இருக்கும். 2/8/2026 அருமையான ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 17ஆம் நாள், 2ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. கும்பம் புரட்டாதி. காலையில் கும்பம் புரட்டாதி வர்றவங்க காலையில் நேரம் முத்துக்குமாரசாமி போயிடுங்க. அங்கே போயிட்டு 500 ரூபாய் அன்னதானத்துக்கு கொடுங்க. ஏன்னா ஒரு சிலர் அங்கே நிறைய கேட்கறதாக ஒரு சிலர் சொன்னதுனால திரும்ப சொல்கிறோம். அன்னதானம் நீங்களே செஞ்சாலும் சரி, இல்லை வர வழியில் நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டாலும் சரி, அங்கேருந்து நேரம் நம்ம கோமடத்துக்கு வந்துடுங்க. லொக்கேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பரில் நீங்கள் தேவைப்பட்டால் திவ்யாவுக்கு தொடர்பு கொண்டு நமது கோமடம் திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில் வெட்டுப்பட்டான்குட்டை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். நேர் ஆப்போசிட் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கோமடம் போகிற வழி அப்படின்னு. ஒரு 500 மீட்டரில் நம்ம கோமடம் இருக்கிறது. கும்பம் புரட்டாதி அன்னைக்கு கோபூஜை செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 10:08 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. இரவு 9:14 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. அதிகாலை 12:10 வரைக்கும் சோபனம், அதன் பின்பு இரவு 10:46 வரைக்கும் அதிகண்டம், அதன் பின்பு சுகரமும். காலை 10:22 வரைக்கும் பவகரணம், அதன் பின்பு பாலவகரணம். 10:08 வரைக்கும், அதன் பின்பு கௌலவ கரணம். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவருடைய நினைவு தினம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்தில் செவ்வாய், சூரியன், புதன், குரு 3 பேரும் கடகத்தில், இதில் குரு உச்சம், கேது சிம்மத்தில், சுக்கிரன் அப்படியே நீச்சம் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவானும் சந்திரனும் மீனத்தில். உலக நண்பர்கள் தினமும் இன்றே. அதனால் நண்பன் ஒருவன் விட்டால் நட்புக்கு எவ்வளவோ இலக்கணங்கள் உண்டு. கர்ணன் இந்த மாதிரி எவ்வளவோ இலக்கணங்கள் உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும். நண்பர்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும் என அமைக்கிறார்கள். நல்ல நண்பன் கிடைத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களுக்கு நண்பராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நட்பு வாழ்க்கையில் காப்பாற்றியே தீரும். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி.
9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் சபானந்தர்.